Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல colligative properties and determination of molar mass. ஸோ இந்த டாபிக் கவர் பண்ண போறோம். இதுல ரிலேட்டிவ் lowering of vapor pressure நம்ம இன்னைக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் டெரிவேஷனோட. ஸோ செக்ஷன் 1.4.3ல வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் அ சொல்யூஷன் எப்போ டிக்ரீஸ் ஆகுது, அதாவது ஒரு நான் வாலடைல் சொல்யூட்டை ஒரு வாலடைல் சால்வெண்ட்ல நம்ம ஆட் பண்ணும் போது வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். இது ரிலேட்டடா வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நான் வாலடைல் சொல்யூட், வாலடைல் சால்வெண்ட் இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ எப்பவுமே ஒரு சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். எப்போ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு வாலடைல் சால்வெண்ட்ல ஒரு நான் வாலடைல் சொல்யூட்டை ஆட் பண்ணும் போது கண்டிப்பா அந்த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதை கனெக்ட் பண்ற மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. எது இந்த வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுதுல்ல, அதை கனெக்ட் பண்ற மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதை தான் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா, ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சால்வெண்ட், depression of freezing point of the solvent, elevation of boiling point of the solvent and osmotic pressure of the solution. இந்த 4 colligative properties தான் நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். colligative propertiesக்கு definition. All these properties depend on the number of solute particles irrespective of their nature relative to the total number of particles present in the solution. So என்ன சொல்றாங்க, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அதை பொறுத்துதான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஆகுமே தவிர, அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்ட் ஆயிருக்குமே தவிர அந்த சொல்யூட்டோட நேச்சரை பொறுத்து கிடையாது. அந்த சொல்யூட் மாறுறதுனால, அதோட நேச்சர் மாறுறதுனால அஃபெக்ட் பண்ணாது. இது இந்த டிக்ரீஸ் இன் வேப்பர் ப்ரெஷர் ஆகாது. ஆனா எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் நம்ம இருக்கோ சொல்யூஷன்ல, அதை பொறுத்துதான் இந்த வேப்பர் ப்ரெஷர் மாறும் அப்படின்றதுதான் சொல்லியிருக்காங்க. சச் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கால்டு கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பேரு தான் என்னது, கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கொலிகேட்டிவ் அப்படின்றது ஒரு லாட்டின் வேர்ட். கோ மீன்ஸ் டுகெதர், லிகேர் மீன்ஸ் டு பைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த செக்ஷன்ல அதாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறது ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ஸோ திருப்பியுமே அதே தான் கொடுத்துருக்காங்க. 1.4.3ல vapor pressure of a solvent in the solution is less than that of the pure solvent. ஸோ நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். இந்த இந்த இதை நம்ம நல்லாவே கிளியரா பார்த்துட்டோம். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சால்வெண்டோட வேப்பர் ப்ரெஷர் சொல்யூஷன்ல ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அந்த சொல்யூஷன்ல என்ன இருக்கும், சொல்யூஷன்ல எப்பவுமே ஒரு சால்வெண்ட் அண்ட் சொல்யூட் சேர்ந்ததா தான் இருக்கும் சொல்யூஷன் இல்ல. ஸோ அப்போ ஒரு சொல்யூஷன்ல வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சால்வெண்ட் எப்பவுமே லெஸ்ஸரா தான் இருக்கும் when compared to a pure solvent. அதாவது வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த pure solvent. Raoult established that the lowering of vapor pressure depends only on the concentration of the solute particles. ஸோ ரவுல்ட் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது இந்த வேப்பர் ப்ரெஷர் கம்மி ஆகுது இல்ல, டிக்ரீஸ் ஆகுது இல்ல, அது எதுல டிபெண்ட் ஆயிருக்குன்னா அந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸோட கான்சென்ட்ரேஷனை வச்சுதான் டிபெண்ட் ஆயிருக்கே தவிர, அண்ட் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தேர் ஐடென்டிட்டி, அதோட ஐடென்டிட்டிய டிபெண்ட் பண்ணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் முன்னாடியும் இங்கேயும் நம்ம பார்த்தது. அதே தான் இங்க வேற வேர்டிங்ஸ்ல சொல்லியிருக்காங்க.
the equation 1.20 given in section 1.4.3 establish the relation between vapor pressure of the solution, mole fraction and vapor pressure of the pure solvent. அதாவது இந்த ஈக்குவேஷனை வந்து சொல்றாங்க. ஸோ என்னது P1 equal to X1 into P01. ஸோ P1 அப்படின்றது என்னது vapor pressure of the solvent in the solution. X1 அப்படின்றது வந்து mole fraction. P01 அப்படின்றது vapor pressure of the solvent. ஸோ இங்க வந்து டெரிவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதை அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து கிளியரா வந்து புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டெரிவேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இங்க P1 is equal to X1 into P01. ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வேப்பர் ப்ரெஷர். நம்ம வந்து ஒரு நியூ பேஜ் எடுத்து அதுல வந்து டெரிவேஷன் மட்டும் தனியா பார்க்கலாம். ஸோ இந்த ரிடக்ஷன் இன் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சால்வெண்ட் அதை வந்து நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா del P1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ del P1 அப்படின்றது வந்து என்னது ரிடக்ஷன் இன் வேப்பர் ப்ரெஷர். நான் கொஞ்சம் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறேன், இல்லைன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியா போகும். ஸோ del P1 is equal to நம்ம வந்து எப்படி எழுதலாம் P01 minus P1 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஏன் வந்து நம்ம P01 minus P1 அப்படின்னு வந்து எழுதுறோம்? ஸோ ஏன்னா P01 அப்படின்றது வந்து என்னது வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் சால்வெண்ட். இப்பதான் வந்து நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் நம்ம இந்த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் வந்து கம்மியா தான் வந்து இருக்கும் when compared to the pure solvent. ஸோ இந்த ரிடக்ஷன் இன் வேப்பர் ப்ரெஷரை வந்து நம்ம del P1 எழுதியிருக்கோம். அதை எப்படி கண்டுபிடிப்போம்? P01 மைனஸ் P1 பண்ணும் போது நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து என்ன தெரியும் P1 இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து X1 into P01. இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். மோல் ஃபிராக்ஷன் into vapor pressure of the solution. ஸோ இப்போ in place of P1 நான் வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ P01 இஸ் மைனஸ் இந்த P1க்கு பதிலா X1 into P01 அப்படின்னு வந்து நான் எழுதுறேன். இப்போ இங்க P01 அப்படின்றது காமனா இருக்கு. ஸோ 1 மைனஸ் X1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். காமனா வெளியில எடுத்துறேன். ஸோ அப்போ 1 மைனஸ் X1 வந்துடும். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தெரியும் என்னது மோல் ஃபிராக்ஷன் வந்து சம் ஆஃப் த மோல் ஃபிராக்ஷன்ஸ் வந்து என்னது இட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்க வந்து ரெண்டு காம்பனன்ட் தான் இருக்குல்ல. ஸோ X1 பிளஸ் X2 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன எழுதலாம் X2 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் X1 அப்படின்னு போடலாமா? அப்ப X1 மைனஸ் X1 அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு. அதுக்கு பதிலா X2 போடலாமா? ஸோ del P1 இஸ் ஈக்குவல் டு P01 into X2 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு வந்து பார்ப்போம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இன் சொல்யூஷன் கண்டெய்னிங் செவரல் நான் வாலடைல் சொல்யூட்ஸ். ஸோ ஒரு சொல்யூஷன்ல நிறைய நான் வாலடைல் சொல்யூட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா the lowering of the vapor pressure depends on the sum of the mole fraction of the different solutes அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சொல்யூஷன்ல இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம கிட்ட வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஒரு வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும் ஆஃப் த சொல்யூஷன் டிக்ரீஸ் ஆகும். எப்போ டிக்ரீஸ் ஆகும்? ஒரு நான் வாலடைல் சொல்யூட்டை அந்த சொல்யூஷன்ல வந்து நம்ம சேர்க்கிறோம். அப்ப அந்த சால்வெண்ட்ல சேரும் போது அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னவாகும்? நான் வாலடைல் சொல்யூட் இஸ் ஆடட் டு வாலடைல் சால்வெண்ட். அதோட வேப்பர் ப்ரெஷர் வந்து கம்மியாகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு சொல்யூஷன்ல நிறைய நான் வாலடைல் சொல்யூட்ஸ் வந்து இருக்கு. அப்போ இந்த வேப்பர் ப்ரெஷர் வந்து கம்மியாகும்ல, அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கோம்னா சம் ஆஃப் த மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் சொல்யூட்ஸ். அந்த டிஃப்ரெண்ட் சொல்யூட்ஸோட சம் ஆஃப் த மோல் ஃபிராக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம டெரைவ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ del P1 by P01 அது வரைக்கும் வந்து நம்ம டெரைவ் பண்ணி எடுத்துட்டோமா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ
ஸோ டெல் P1 பை இந்த P01 வந்து நான் டினாமினேட்டருக்கு கொண்டு வரேன். இந்த பக்கம் கொண்டு வரேன் லெஃப்ட் சைட். ஸோ P01 ஈக்குவல் டு x2 அப்படின்னு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோங்க. நம்ம இப்போ முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல, இட் டிபெண்ட்ஸ் இந்த சம் ஆஃப் த மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் டிஃபரன்ட் சொல்யூட்ஸ். அது வந்து நம்மளுக்கு இங்க டெரைவ் பண்ணி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ டெல் P1 வந்து இருக்குல்ல, இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டெல் P1 இஸ் நத்திங் பட் வாட் P01 மைனஸ் P1 அதை வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ P01 மைனஸ் P1 பை P01 இஸ் ஈக்குவல் டு x2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இந்த x2 அப்படின்றது வந்து என்னது? இட் இஸ் நத்திங் பட் வாட் த மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் த சொல்யூட். அதுதான் வந்து நம்ம இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம். ஸோ இங்க வந்து மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட்ல, ஸோ இந்த x2க்கு பதிலா நம்ம வந்து என்ன போடலாம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் பை சம் ஆஃப் த சொல்யூட் அண்ட் த சால்வெண்ட். அதை நம்ம எழுதலாமா? அதாவது P01 minus P1 by P01 is equal to x2க்கு பதிலா n2 by n1 plus n2. இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா புரியும். அகைன் இங்க n2 அப்படின்றது வந்து என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அண்ட் n1 அப்படின்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட். அததான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டைல்யூட் சொல்யூஷனா இருந்துச்சு அப்படின்னா என்னவாகும்? the number of moles of the solute வந்து it will be very very lesser than number of moles of the solvent. ஸோ அப்போ வந்து இது எப்படி மாறும் அப்படின்னா P01 minus P1 by P01 is equal to N2 by இங்க N2 மட்டும் நெக்லெக்ட் பண்ணி N1 போடும். நெக்லெக்ட் பண்றோம்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து இங்க N2 ஓட வேல்யூ 0.05 இருக்கு அப்படின்னா N1 வந்து 1 அப்படின்னு இருக்குன்னா நம்ம ஆட் பண்ணும் போது நம்ம என்ன எழுதுவோம்? 1.05 அப்படின்னு வந்து எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் வாட் 1. இது 5 இல்ல வந்து 5ன்னு எடுத்துக்கோங்க, இல்ல சம் வேல்யூ 0.5 அப்படின்னும் போது ரொம்ப சின்ன வேல்யூ தான் இல்ல. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இங்க வந்து என்ன வரும்? 1.1ன்னு வரும். ஸோ 1க்கும் 1.1க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? திருப்பியும் வந்து அதை வந்து நம்ம 1ன்னே வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்போ அதனாலதான் வந்து இந்த N2 மட்டும் வந்து நம்ம எடுத்துடுறோம். ஸோ அதனால N2 by N1 அப்படின்னு வந்து நம்ம எழுதுறோம். நெக்ஸ்ட் இப்ப என்ன இருக்கு? P01 மைனஸ் P1 by P01 is equal to, இப்ப வந்து இது N2 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட், இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சால்வெண்ட். ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் எழுதுவோமா? ஸோ N2ன்றதுனால W2 by மோலார் மாஸ் வந்து M2. அதே மாதிரி N1க்கு W1 by M1 வந்து வரும். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணுவோம்? W2 by M2 into M1 by W1 அப்படின்னு வந்து வருமா? அதாவது இதை வந்து நான் மேல எடுத்துட்டு போறேன். அப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ வந்து நம்மளுக்கு என்னவாகும்? ரெசிப்ரோக்கல் ஆகி வந்து நம்ம எழுதுவோம். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்காக கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் P01 minus P1 by P01. ஸோ இதுதான் வந்து அவங்க டெரைவ் பண்ணி அங்க காமிச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்ததுன்றது வந்து உங்களுக்கு இன்னுமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து வீடியோவை அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து புரியும். ஸோ இங்க வந்து நம்ம ஏன் இந்த N2வை இங்க மட்டும் ரிமூவ் பண்ணிருக்கோம், இங்க ரிமூவ் பண்ணல அப்படின்றதும் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் வந்து டெரைவ் பண்ணிட்டோம். இது டெரைவேஷன் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இங்க W1 அண்ட் W2 வந்து என்னது? ஆர் த மாசஸ், அதான் கிவன் மாஸ். M1 M2 வந்து மோலார் மாசஸ் ஆஃப் த சால்வெண்ட் அண்ட் சொல்யூட் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன்ல இருந்து knowing all other quantities the molar mass of the solute can be calculated. ஸோ இது எல்லா வேல்யூஸும் நம்மளுக்கு தெரியும் போது நம்ம வந்து என்னது M2 ஓட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து டெரைவேஷன். அண்ட் இதோட வந்து நம்மளுக்கு இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.